சென்னையில் கணவன் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் போலீசார் குற்றவாளிகளுக்கு சாதகமாக இருப்பதாக கூறி மன உளைச்சலில் மனைவியும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தை அலசுகிறது இந்த தொகுப்பு. சென்னை பள்ளிக்கரணையை சேர்ந்த பிரவீன் என்ற பட்டியலின இளைஞர் மாற்று சமூகத்தை சேர்ந்த ஷர்மிளா என்ற இளம்பெண்ணை காதலித்து வந்த நிலையில் பெண்ணின் வீட்டார் எதிர்ப்பையும் மீறி காதலியின் சம்மதத்துடன் அவரை கரம் பிடித்தார். மகளின் இந்த துணிகர செயல் அவரது பெற்றோரை ஆத்திரத்தின் உச்சிக்கு கொண்டு செல்ல அதற்கு பிறகு நடந்த சம்பவம் சென்னையையே உலுக்கியது. திருமணம் நடந்து 7 மாதங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த இளம் தம்பதிக்கு கடந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி மறக்க முடியாத நாளாக மாறியது. ஆம், அந்த நாள் இரவு தனது மனைவிக்கு இரவு உணவு வாங்க சென்ற பிரவீன் பள்ளிக்கரணை டாஸ்மாக் கடை அருகே 4 பேர் கொண்ட கும்பலால் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். மகன் கொலை செய்யப்பட்டதை அறிந்து பிரவீனின் பெற்றோர் ஒரு பக்கம் துடித்து போக, கணவனை இழந்த துயரத்தில் பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தார் ஷர்மிளா. தனது கணவர் கொல்லப்பட்டதற்கு முழு காரணம் சாதி பிரச்சனை தான் என கணவனை இழந்த ஷர்மிளா அப்போது பேட்டி அளிக்க நடந்தது ஆணவ கொலைதான் என உறுதியானது. இந்த சம்பவத்தில் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட ஷர்மிளாவின் அண்ணன் தினேஷ் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த ஆணவ கொலை சென்னையை மட்டுமல்லாமல் தமிழகத்தையே உலுக்கிய நிலையில் நடந்தது ஆணவ கொலை இல்லை என ஷர்மிளாவின் பெற்றோர் தனது பக்கம் இருந்த நியாயத்தையும் கூறியிருந்தனர். மகளை காதல் திருமணம் செய்த பிரவீன் மீது கொலை உட்பட பல வழக்குகள் இருப்பதால் மகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு திருமணத்தை எதிர்த்ததாகவும் அதனையும் மீறி மகள் திருமணம் செய்ததால் இந்த விபரீதம் நடந்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்து இருந்தனர். இந்த சூழலில் தற்போது கணவனை இழந்த ஷர்மிளா தற்போது எடுத்திருக்கும் முடிவு கண்கலங்க வைத்துள்ளது. தனது குடும்பத்தினரின் நேரடி பார்வையில்தான் கணவன் படுகொலை செய்யப்பட்டிருப்பதால் அவர்களின் பெயர்களை வழக்கில் சேர்க்க வேண்டும் என கோரியிருந்தார் ஷர்மிளா. ஆனால் இதுவரை ஷர்மிளாவின் குடும்பத்தினர் பெயர் இந்த வழக்கில் போலீசார் சேர்க்கவில்லை என கூறப்படுகிறது. போலீசார் ஒருதலை பட்சமாக செயல்படுவதால் மனவேதனையில் இருந்து வந்த ஷர்மிளா கடந்த 14ஆம் தேதி அவர் எடுத்த முடிவு சோகத்தின் உச்சம். கணவனின் கொலைக்கு நியாயம் கிடைக்காத விரக்தியில் கடந்த மாதம் 14ஆம் தேதி கணவன் வீட்டிலேயே தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார் ஷர்மிளா. அப்போது வீட்டில் இருந்தவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போக ஷர்மிளாவை மீட்டு உடனடியாக தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். கழுத்து பகுதியில் உள்ள நரம்புகள் கடுமையான சேதம் அடைந்ததால் மேல் சிகிச்சைக்காக சென்னையில் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஷர்மிளா அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஆனால் மருத்துவர்களின் 8 நாள் சிகிச்சை தோல்வியில் முடிய பல கனவுகளுடன் காதல் திருமணம் செய்த அந்த இளம்பெண்ணின் உயிர் அகாலமாய் பிரிந்தது. போலீசார் கொலையாளிகளுக்கு சாதகமாக நடந்து கொண்டதே ஷர்மிளாவின் உயிர் பறிபோக காரணம் என பிரவீனின் குடும்பத்திற்கு சட்ட உதவிகள் செய்யும் பாதை அமைப்பை சேர்ந்த வருண் கூறியுள்ளார். அதாவது முழுக்க அந்த பிரவீன் என்ற பையன் ஆணவ கொலை செய்யப்பட்டதுக்கு காரணமும் இந்த போலீஸ் தான். இன்னைக்கு ஷர்மிளா இந்த நிலைமையில இருந்து அவங்க இறக்கிறதுக்கு காரணமாக இருந்ததும் போலீஸ் தான். காப்பீஸை சர்வ் பண்ணுறதில்ல, டைம்லி நோட்டீஸ் தர்றதில்ல, 3 நாள் மொழி தரணும்னா தர்றதில்ல, விக்டிமை கோவர்ஸ் பண்ணுறது, என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறது, தொடர்ச்சியாக ஒரு அழுத்தம் ஏற்படுத்துது. முக்கியமாக சேர்க்க வேண்டிய நபர்களை சேர்க்கறதில்ல. அதனால் இதை நார்மல் தமிழ்நாடு போலீஸ் விசாரிச்சா இதை நேர்மையாக விசாரிக்காது. எய்தர் சிபிசிஐடிக்கோ இல்லை வேறு துறைக்கோ இல்லை சிபிஐ கூட, சிபிஐக்கு ஜுரிஸ்டிக்ஷன் இல்லைனா கூட சிபிஐக்கோ எதுக்கோ ஒன்று மாற்றி இதை நேர்மையாக விசாரிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். இதனிடையே தற்கொலை செய்வதற்கு முன் ஷர்மிளா எழுதிய கடிதம் சிக்கியுள்ளது. அந்த கடிதத்தில் தனது மரணத்திற்கு பெற்றோர் மற்றும் அண்ணன்களே காரணம் எனவும் கணவன் இல்லாத உலகத்தில் இனி இருக்க போவதில்லை எனவும் ஷர்மிளா உருக்கமாக குறிப்பிட்டுள்ளார். பிரவீன்
ஆணவ கொலை செய்யப்பட்டாரா இல்லையா என்பதை தாண்டி தன் கணவரின் மரணத்திற்கு நியாயம் வேண்டும் என உறுதியாக நின்ற இளம்பெண்ணும் இப்போது உயிரை மாய்த்து கொண்டது சோகத்தின் உச்சம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.